வணக்கம். சென்னையில் கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த நிலையில் நேற்றைய தினமும் விலை குறைந்தே காணப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் சற்று கலக்கம் அளிக்கும் வகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளதால் முதலீட்டாளர்கள், நகைப்பிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என அனைத்து தரப்பினரும் சற்று கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதன்படி 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாய்க்கும், 1 சவரன் 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனிடையே கூடுதல் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக வெள்ளி விலையும் உயர்ந்திருக்கிறது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் உயர்ந்து 240 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,40,000க்கும் விற்பனையாகிறது. மே மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை அதிரடி ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் காட்டும் ஆர்வம் போன்ற காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சமீப நாட்களாக உச்சம் தொட்டு வருகிறது. அண்மையில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6%இலிருந்து 15%ஆக மத்திய அரசு உயர்த்தியது. இதன் தாக்கம் மற்றும் எதிரொலியாக அதிரடி விலை ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. சர்வதேச பொருளாதார மற்றும் அரசியல் சூழல், கச்சா எண்ணெய் விலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, தங்கத்தின் மீதான முதலீடு, உலக பங்கு சந்தை செயல்பாடு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை தினமும் நிர்ணயிக்கப்படுகிறது. உலக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் எதிரொலித்து வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று சற்று கலக்கம் அளிக்கும் விதமாக சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் தொடர் விலையேற்றம் சாமானியர்களுக்கு தங்கம் என்பதே எட்டாக்கனியாக மாற்றிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. தற்போதைய குறுகிய காலத்தில் விலை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தங்கம் நீண்டகால பாதுகாப்பான முதலீடாகவே மக்கள் மத்தியில் பார்க்கப்படுவதால் அதை வாங்குவதில் மக்கள் காட்டும் ஆர்வம் குறையவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.